எவ்வளோ போகுது கிலோ? எவ்வளோ போகுது? அப்படியா? மீன் சூப்பராக தான் இருக்கு. பூரா வச்சாங்கன்னா அந்த இடம் ஒரு மாதிரி ஃபோன் அப்போ தான் ஃபோன் பேசினே இல்லை. திடீர்னு நான் இது குறக்குறன்னு பார்த்தேன் தண்ணிக்குள்ளே போகலாண்ணா குறக்குறன்னு பார்த்தா ஏன் செடி பார்த்தா டெலியுது அப்படியே லிங்கி போட்டு மூடி ரெண்டு தலைகாணியை போட்டு 2 அடி அடித்தேன். செத்து போயிட்டு இருக்கன்ட்டு வெளியே தெருவில் செருப்பத்து இப்படி அடிக்கிறது ஒன்று ஓடிச்சுண்ணா. ஆமாம் அது ஆமாம்ல க்ளோஸ் பீஸ்ட்டு தப்பிச்சு கடிக்கல கட்சி அந்த இடம் குளிர் ஜுரம் வர மாதிரி இருக்கும். நம்ம மாறடிங்க மாறலாம் அடிக்காது குளிர் உடம்பு ஒரு மாதிரி குளிர் ஜுரம் வர மாதிரி இருக்கும். அந்த இடம் அப்படியே கண்டி அடுக்க முடியும் தொடர்பு வாட்டி 2 அடி அடிச்சு. ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் சார். அந்த சைஸ் இருக்குதுன்னா வீட்டில் வேறு ஏதோ எக்ஸ்ட்ரா இருக்காங்கண்ணா. பின்னாடி சுடுகா இல்லைண்ணா அந்த இது சார். கனடாவா? கனடாவில் இருந்தா? ஓகே சார். சார் ரொம்ப காலையில் அடிக்கிறாங்க கனடாலேருந்து. ஓகே சார். ஓகே தேங்க்யூண்ணா. என்ன பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். கனடாவிலேருந்து ஃபோன் பண்ணுறேன். இவ்வளோ காலையிலையா? நமக்கு தான் காலையில். ஆமாம் அவங்களுக்கு எப்படி நமக்கு தெரியும். அதை கேட்டுருக்கேன் நான். அதை கேட்காத ஓகே. என்னடா தஞ்சாவூர் 222 வருதுன்னு பார்க்குறேன். என்ட்ரன்ஸு நாங்களாம் இருந்தால் அந்த மாதிரி கால் எடுக்க மாட்டோம். நீ தான் எடுக்கிற. நாங்களாம் எடுக்க மாட்டோம் அந்த மாதிரி கால்லாம். ஒரு ஃபேன் ஒருத்தர் அதான் நீ வந்து ரிஸ்க் எடுத்து அவங்க வந்து அங்கேருந்து கால் பண்ணுறாங்க. எடுக்கலன்னா நான் என்ன அர்த்தம்? அந்த நம்பர் வந்தாலும் எடுக்க மாட்டோம். நல்ல பழக்கம் தான். ஏன்னா நம்ம ஃபேமிலியிலேயே எங்கேயோ வெளியே போயிட்டாங்கப்பா. இப்போ மொபைல் காணாத போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு கால் பண்ணால் எடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இன்னொரு நம்பர் தானே உனக்கு என்ன எடுத்துட்டு பேசணும் ஃபேமிலியில் அப்படின்னா உங்களே போயிட போகுது. ஃபேமிலியில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்களா? புரியல. நமக்கு தான் அடிக்கணுமா? மற்றவங்களுக்கு அடிக்க மாட்டாங்க. வேறு யாருக்கும் அடிப்பாங்களா ஃபேமிலியிலேயே? அவங்களுக்கு அடிச்சுக்கிட்டோம் அப்படின்றாங்க. அதான் ஆனால் உங்களுக்கு என்ன குறைஞ்சி போச்சு அந்த நம்பர் எடுத்து வச்சுட்டு? அப்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 6-7 ஃபோன் வருது எனக்கு. வீட்டுக்கு போய் தூங்கி இருந்தால் கூட எடுப்பேன்னா தூக்கத்துலையும் ஃபோனை தூக்கத்தில் எடுக்கிறது தான். இப்போ இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். கேட்டது இடையில வந்து சரி புரட்டாசி மாதமாக சரி நம்மள அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வர மீன்ன்றதுக்காக நான் ஜிபே ஓப்பன் பண்ணி ஜிபேயில் போட்டிருந்தேன். ஓகே ஓகே. இப்போ என்ன ஆச்சுன்னா
நைட்டு ஒருத்தன் ஃபோனை போட்டு திட்டுறான், எவனே தெரியும் 11 மணிக்கு ஒரே வார்த்தை கேட்டுட்டு போய் வச்சுட்டான். ஆமா, போதில் நான் போதுதாமா ஒரே வார்த்தையில கேட்டு வச்சுட்டான். இதெல்லாம் நடக்குதா? ஐயோ, இது வந்து பிரபலமாயிடுச்சுன்னா இதெல்லாம் ஈஸி தான்யா. ஆமா நம்மளோட ஃபேனே ஒருத்த போதி ஆயிடுச்சுன்னா அவன் போய் கேள்வி கேட்பானா, அப்புறம் என்ன கிடையாது. ஆறாம் தான் அது ஒரு நாளைக்கு பிடிச்சிருங்க. மீன் இங்கே வாங்கினாலே ஒரு தரமாக இருக்காது, இங்கே வாங்கினாலே தரமாக இருக்காது மீன். ஏன்னா மீன் ஐஸில் ஊறி வருது அது அங்கேருந்து, அதனால் மீன் நச்சுன்னு இருக்குது. உடையவே இல்லை பண்ணா, ஓ உடையவே இல்லைல்ல. அங்கத்து மீன் இல்லை, பக்காவாக இருக்குது மீன். ஏதாவது நம்ம தமிழ்நாட்டு மீன் தான். இந்த மீன் டயபெட்டிஸில் போடுவா. ஆமாம், கீழே இருக்குது. சாப்பிடல, அதான் சும்மாவே கத்தி கிடந்து தான் விட்டுறது. அதுக்கு தீ போட்டு சாப்பிடாதே போட்டுருது. அதுக்கு என்ன பிடிக்கணும், நாய்க்கு என்ன நமக்கு நார்மலாக தெரியும். அப்படியே பூனைங்க வந்து நார்மலாகவே எது கவுச்சிருந்தா தூக்கிட்டு ஓடிடும். அது வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா கேட்குதுங்க. நாய் தான் சாப்பிடாம இருந்தது, நான் தூக்கி ஓடிடும். நாய் தான் வந்து இருக்கும் கேட்கும். நாய் வந்து வஞ்சரம், சொரா இந்த மாதிரி பொருட்கள், முக்கியமான பொருட்கள் கேட்கும். ஆனால் பூனை வந்து மீன் கவுச்சி பார்த்தாலும் தீன் போயிடும், தூக்கி ஓடிடும். நம்ம மாட்டு எடுத்து போடுறோம், துணை மாடு இருந்துங்க. ஏன் கற்றுட்டு நாம பண்ண முடியும். என்ன பண்ணுறது? ஒரு மீன் கொடுத்தாரு, முழு மீன் ஆசைப்படாதுன்னு நம்ம எங்கே போகுது. ஒரு முழு எவ்வளோ கவுச்சி கிடைக்குது, எவ்வளோ கவுச்சி கிடைக்குது, அதை விட்டுட்டு முழு மீன் சாப்பிடுது. நேற்று 1200 கிலோ அது வந்துடும் இங்கே. அதே மீன் கிடையாது. இன்னைக்கு முதானத்து வந்து அமாவாசை பௌர்ணமியா 1100. அவ்வளோ மீன் கிடையாது. மீன் வந்துச்சுன்னா விலை குறையும். மீன் இல்லாதனால புரட்டாசின்னு சொல்கிறது சும்மா கிடலாம். புரட்டாசியில் மீன் வந்தால் மீன் விலை குறையும். போன வருஷம் விலை கம்மி தான். அது புரிஞ்சு அதையும் போட்டு கொடுத்துருப்பாங்க. வணக்கம் வணக்கண்ணா. ஓகே, ஓவர். சின்ன ஒரு மீட்டருக்கு வேணா, இந்த ஊர் போதுங்களா போதுமா?